நாளிலே கற்றுக்கு வார்த்தை கொடுக்க தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்பேன். அன்பு பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன். பேசுவீங்க நல்ல பிதாவின் ஆவியான சொல்லிறப்ப ஆவியாளர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்ன கேட்டிங்கன்னா, ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் போட்டிருக்குது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் இழைத்திருந்தாலும் என் கிருபை ஒன்றை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதரி நம்ம மேலே மனதுருக்கம் உள்ள கர்த்தர் நம்ம ஆண்டவர் தான். வேறு எந்த ஒரு மனிதரையும் நம்மளுக்கு பிரோஜனம் கிடையாது. இந்த ஆண்டவர் தான் மேலே மனதுருக்கிற கர்த்தர். அவர் எந்த சூழ்நிலையும் நம்மளோடு கூட அவர் இருக்கிற தேவனாக இருக்கிறார். சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கின்றார். தந்தது சமாதானம் அவருடைய கிருபை நம்ம மேலே இருக்குன்னா சமாதானம் நம்மளோட கூட நிச்சயமாக இருக்கும். ஆனால் தெய்வ பிள்ளைகளை நீங்கள் இதனால சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை எனக்கு அப்படின்னா நீங்கள் ஆண்டவர் நோக்கி பார்த்து வசனத்தை சொல்லுங்க. ஆண்டவரே, ஏசாயா 54ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் போட்டுருக்கு. ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் இலைபெறாலும் என் கிருபை உன்னிட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமல் இருக்கும் என்று சொன்னீரையா. உண்மை மனதுருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார் சொன்னீங்களா. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் மனதுருக்கம்ல தேவனாண்டவரே, உங்கள் சமாதானம் எங்களுக்கு தேவனாண்டவரே சொல்லி கேளுங்க. ஆண்டுடைய சமாதானம் தான் முக்கியம். ஒரு சமாதானம் இல்லைன்னா நம்ம வளர்க்குற உயிர் வாழ்கிற பிரயோஜனமே இல்லை. தேவ சமாதானம் கண்டிப்பாக ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமானால் இருந்தோம்னா அந்த சமாதானம் நிலை பெறாமல் தேவ பிள்ளைகளை நீங்களும் ஆண்டுடைய சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே எனக்கு உங்கள் சமாதானம் வேணும்னு சொல்லுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா அது யோவானில் கூட ஒரு அதிகாரத்தில் போட்டிருக்கோம். இந்த உலகத்தில் என்னத்தை வச்சு போயிருக்குன்னா சமாதானத்தை வச்சு போகிறேன்னு அதை சொல்லியிருப்பார். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை, சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கல, உங்கள் இருந்தே கலங்காமல் பயப்படாமல் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட இருக்கிற என்ன பெரிய சமாதானம். நீ சமாதானம் இல்லாதபடி எவ்வளவோ மக்கள் இருக்கிறாங்க, கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சமாதானமே இல்லை, கலங்கி தவிக்காங்க, வேதனை படுறாங்க, நொறுக்கப்பட்ட காலத்தில் கவலைப்படுறாங்க. ஆனால் அந்த சமாதானம் யார்கிட்ட இருக்குன்னா ஏசப்பட்ட தான் இருக்குது. அந்த சமாதானத்தை ஏசப்பட்ட நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, உங்கள் சமாதானம் எனக்கு வேணும், எனக்கு சமாதானத்தை தாமன்றவரே சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். நம் தேவனுடைய பேரை சமாதானத்து பிரபு, சமாதான பிரபு. அவருடைய சமாதானம் நம்மகிட்ட கேட்டோம். அந்த உலகம் கொடுக்குற பிரகாரம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன்னாரு. அப்போ அவருடைய சமாதானத்தை நம்ம நினைச்சிடணும், ஆண்டத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அது போட்டுட்டு நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருங்கன்னு இருக்கிறாரு. என் அன்பு கற்பனை பிள்ளைகளை, நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் பயப்படாதீங்க, நீங்கள் எதையும் குறித்து கலங்காதீங்க. தேவனிடத்துல இருந்து நமக்கு என்ன செய்யும், ஒத்தாசை வரும். தாழ்ந்தப்பதான் சொல்லியிருப்பாரு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி படைச்ச கர்த்தர்னு எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லி எழுதியிருக்க. அப்படின்னா நீங்கள் எந்த சூழ்நிலையும் சமாதானம் இல்லாதபடி கதறி அழுதுட்டு இருக்கிறீங்களா, வேதனைப்படுறீங்களா, வீட்டில் இருந்து எந்த சூழ்நிலையினாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த காரியத்தை ஆண்டவர் தருவார். அது மாத்திரம் இல்லை, வானத்தையும் பூமி படைச்ச சர்வவல்லமையுள்ள தேவன் நம்ம ஆண்டவர். அவர்கிட்ட இருந்து அவருக்கு சமாதானத்தை ஆண்டவர் கண்டிப்பாக தருவார். அவரை நோக்கி பார்க்குற பிள்ளைகள்லாம் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவர்கிட்ட கேட்கும் போது கண்டிப்பாக அது தருவார். தேவ பிள்ளை யாராக இருந்தாலும் சரிதான், யாரையும் ஆண்டவர் புறம்பை தள்ளுவது இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறார். ஒரு முறை ஒரு புறம்பை தள்ளுவதில்லை. நாட்களில் கூட மத்தியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ஒரு சகோதரி தான் மகளுக்கு பிசாசி பிடியினால பாதிக்கப்பட்டு அந்த பிசாசின் பிடியில் இருக்கிற அந்த வீட்டில் அவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை. அது ஒரு அந்த அந்த பெண்ணுக்கு பிசாசி பிடியினால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த தாய் ஆண்டவர் அறியாதவங்க, ஆனால் ஆண்டவர்கிட்ட வராங்க. ஆண்டவர்கிட்ட அவர் என்ன செய்யறேன் கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 15ஆம் அதிகாரம் மத்தேயு 15ஆம் அதிகாரத்தை 22ஆம் வசனம். அப்பொழுது அந்த திசைகளில் இருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் நினைச்சின பிசாசினாலே கொடிய வேதனை பண்ணுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ மகள் பிசாசி பிடினால கொடிய வேதனை படுகிறாள்னா அந்த குடும்பத்தை சமாதானம் இருந்திருக்குமா, அந்த குடும்பத்தை சந்தோஷம் இருந்திருக்குமா? அவன் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பா. புறஜாதி மகள், அவள் ஆண்டவர்கிட்ட அவளுக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட போனால் எனக்கு விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஏசப்பட்ட வராங்க. அவங்க ஏசப்பட்ட நிற்கிறாங்க. ஆண்டவரே, என் மகன் கொடிய அந்த பிசாசி பிடினால கொடிய வேதனைப்படுறா அப்படின்னு சொல்லும் போது
ஆண்டவர் என்ன சொல்றாரு கேட்டால், நான் வந்து அவளுக்கு பிரயோஜனமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு நான் அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி இல்லை அப்படிங்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். கத்தியா அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் புரட்சாதி மக்களுக்கு நான் வரல அப்படின்னு சொல்றாரு. அவள் அந்த இடத்துல பாருங்க, அந்த அவள் வந்து என்ன தன் மகளை குறித்து வேதனை பண்றா. சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறா, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, அழுக நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை, பிள்ளையை குறித்து கவலை. இந்த நாட்டில் யாரான்னு இருந்தால் நீங்கள் பிள்ளைங்களை குறித்து கவலைப்பட்டு வேதனைப்பட்டு தவிக்கிறீங்கன்னா ஏசப்பாடைய சமூகத்தில் வைங்க. ஆண்டவரே, என் பிள்ளைங்க நல்ல சுகத்தை தாங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாம் வளரணும் ஆண்டவரே, என் பிள்ளைங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏசப்பட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் அதை மாற்றி அமைக்க ஒரு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் ஒருவரே அவர் புறம்பு தள்ள மாட்டார். என்கிட்ட வேதம் கூறுகிறது, மத்திய 11ஆம் அதிகாரத்தோட 28ஆம் வசனம் போட்டிருக்கோம், வருத்தப்பட்டு பாரசுமாக்குறவர்களே நீங்கள் எல்லாரும் என்ன எடுத்துட்டு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றல் தருவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீங்கள் ஆண்டவரத்தில் வரும்போது ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாற்றல் தருவார். அதனால் நீங்கள் எதையும் குறித்து கலங்காதீங்க. ஏசுப்பா அதுக்கு தான் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தாங்க. எப்போ கண்ணீரோடு இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் கண்ணீரை தொடச்சாங்க. வியாதிப்பட்ட பிள்ளைகளுக்குலாம் வியாதியிலிருந்து அந்த சுகத்தை கொடுத்தாரு. நடக்க முடியாமல் இருக்கிறவங்களாம் நடக்க வச்சாரு. குருடாக இருக்கிறவங்களுக்குலாம் பார்வையிட வச்சாரு. ஆண்டவர் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிசாசி விதியில் கண்டக்கிற யாவரையும் ஏசப்பா விடுதலை கொண்டு வந்தாங்க. அதே ஏசப்பா தான் இன்னைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் கூப்பிட்ற யாவருக்கும் சபியமாக இருக்கிறார். நான் தேவ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி, அவர் சமாதானத்தின் தேவன். அவர் சமாதானத்தை தருகிறாரு. அவர் விடுதலை கொடுக்கிற தேவன், விடுதலை தருகிறார். அந்த மகள் பாருங்க, தன் மகளுக்காக 25ஆம் வசனம், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படிங்கிறார். அவள் கெஞ்சி கெஞ்சி கேட்குறார். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் இஸ்ரவேல் வீட்டார் என் பிள்ளைகளுக்கு தான் வந்திருக்கிறேன், உங்களுக்குலாம் நான் வரல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் அந்த மகள் என்ன செய்யலை, அந்த இடத்த விட்டு வெளியே போகலை. இதே மாதிரி நீங்கள் ஏசப்பாட்ட வந்து நீங்கள் ஒரு ஆட்டை 2 ஆட்டை கேட்டுட்டு எனக்கு கிடைக்கல சொல்லி வெளியேறி போயிடாதீங்க. ஏசப்பா வந்து மனம் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன். அவர் எப்பேற்பட்ட மக்களையும் ஆண்டவர் நினைச்சு விடுதலை பண்ணுகிற தேவன் தான். இந்த மகள் வந்து ஆண்டவருக்கு எப்படி கெஞ்சி நிற்கிறா பாருங்க. ஆனாலும் ஆண்டவர் இவங்களுக்காக தான் நான் வரல அப்படின்னு சொல்றாரு. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு. அதற்கு அவள், மெய்தான ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை எரிச்சியும் தின்னுமே என்றார். ஆண்டவருக்கு வந்து அது ஒரு பெரிய ஆச்சரியம் போச்சு. மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை அது தின்னுமே, நாய்க்குட்டிகள் தின்னு. அப்போ நான் நாய்களுக்கு போட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. சொல்கிறேன், மேஜையிலேருந்து கீழே விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. அப்படியே எனக்கு கொஞ்சம் நினச்சிங்க சொல்லப்போனால் மடிப்பிச்சை போடுங்க அப்படிம்பாங்க. எப்படியாவது என் பிள்ளைக்கு நீங்கள் இறங்கிருங்கப்பா, என் பிள்ளை ரொம்ப வேதனைப்படுறா, கொடியே வேதனைப்பட்டான். அப்போ அந்த பிள்ளை முழுது ராத்திரி பகலை கண்டு அலறிக்கிட்டு தான் கிடந்திருப்பான். அப்போ அவன் அலறிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் செஞ்சுக்க முடியாது, அவங்களால நல்ல நிம்மதியாக இருந்திருக்கவே முடியாது. அவள் கொடியே வேதனைப்படுகிற ஒன்று. அப்புறம் அலறிட்டு கிடந்திருப்பா. திடீர்னு வீட்டு ஓடி இருக்கலாம். அப்போ இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் இருக்கும்போது தான் ஏசப்பாட்ட தேடி வராங்க. அப்போ அன்பு சகோதரி எவ்வளோ பிரச்சனை போராட்டத்தில் இருந்தாங்க தான், எவ்வளோ வேதனையில் இருந்தது தான், எவ்வளோ கொடிய பிசாசு முடியில் இருந்தாங்க தான். ஆண்டவர் சமூகத்துக்கு நீங்கள் போயிருங்க, ஏசப்பாடைய ஆலயத்தை தேடி வந்துடுங்க, கற்றுடைய ஊழியர் பிள்ளைகளை கொண்டு போய் ஜெபிங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். ஏசு ஒரு வீட்டில் வந்தார்னா அந்த வீட்டில் விடுதலை கொடுக்காம அவர் போக மாட்டார். நீங்கள் வந்து இந்த மகள்கிட்ட வந்து பேச மறுபடியும் கெஞ்சி தான் மகளுக்கு விடுதலை பெற்று தான் அந்த மகள் வெளியே போனான். அதே போல் நீங்களும் ஆண்டவர்கிட்ட விடுதலை வாங்கவும் விடாதீங்க. ஏசப்பா விடுதலை கொடுக்குற தேவன், அவர் எல்லாத்துக்கும் அவர் இறங்குவார். ஆனால் விடுதலை பெற்று ஆண்டவர் சாட்சியை வாழுங்க. ஏசப்பட்டு விடுதலை பெற்றுட்டீங்கன்னா ஆண்டவர் சாட்சி வாழும்போது உங்களுக்கு மறுபடியும் மேன்மையாக ஆண்டவர் தருவார், விடுதலை தருவார். ஏன்டா சாசு வந்து போட்டு குடும்பத்தை அலக்கழிக்கிறது தான் பார்ப்போம். ஆனால் ஏசப்பா இருக்கிற இடத்துல சமாதானம் உண்டு, ஏசப்பா இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. என் அன்பு சகோதரி நீ ஆண்டவரை இருந்து நீ பற்றிக்கொள். 28ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, ஏசு அவளுக்கு பிரயுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. என்னடா அந்த மகளை எவ்வளவோ சொன்னாலும் அந்த மகளை அந்த விசுவாசத்தில் பிடிவாதமாக இருந்தா, ஏசப்பா மேலே வச்ச விசுவாசம்.
இப்போ உனக்கு அங்கே நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவுது என்றார். அந்நேரமே அவள் ஆரோக்கியமானாள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். என் அன்பு மகளே, என் அன்பு மகனை, சகோதரி சகோதரியை, நாட்களில் நீ விரும்புகிறபடி ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை கொண்டு அந்த நேரத்தில் மகள் சுகமாயிட்டு. அதே போல் தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன் தான். அவர் வருகிற இடத்துல என்ன பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கிறார். அது எது கூறுகிறது? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தலத்தில் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன செய்ய பெற்றுக்கொள்ளுங்க. மத்தையில் கூட 8ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு 100க்கு அதிபதி பற்றி போட்டிருக்கோம். அந்த 100க்கு அதிபதி அவன் சொல்கிறான் பாருங்க, 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் 100க்கு அதிபதி பிரயுத்திரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திண்ணீர்வாதமாய் கிடக்குது, கொடிய வேதனைப்படுகிறான். அவளும் கொடிய வேதனை தான் பட்டாள். இங்கே பாருங்க, அவன் சொல்கிறான், வேலைக்காரன் எடுத்துறானா கொடிய வேதனைப்படுகிறான். அவங்க அந்த வேதனை பண்ணிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, அவரை கொடிய வேதனைப்படுகிறான் சொல்லி வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரயோஜனமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்க்கல. இந்த 100க்கு அதிபதி என்ன சொல்ல, கொடிய வேதனைப்படுகிறான் வேலைக்காரன், அவனுக்கு நீ சுகமாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் வீட்டுக்கு வாரேன்னு சொல்கிறாரு. அப்போ ஏன்னு சொல்கிறாரு, நீ என் வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்துட நல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருங்கடா, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாகிடுவான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி எவ்வளோ ஒரு விசுவாசம் இருக்குது. அந்த மகள் அவ்வளோ அந்த சாசிப்படியில் கடந்த மகள் கொடிய வேதனைப்பட்டா அந்த தாய் ஆண்டவர்கிட்ட அப்படி கெஞ்சி நிற்கிறார். நீங்கள் ஆண்டவரே, நான் ஆண்டவர் எவ்வளவோ அல்லல் தட்டுறாரு. ஆனால் அந்த மகள் என்ன செய்யல, போகலை. சுகம் கொடுக்குறது நீர் தான், சமாதானம் தர போகிறது நீர் தான், விடுதலை கொடுக்குறது நீர் தான். உம்மை விட்டு நான் போகவே மாட்டேன்னு புத்திவாதம் பண்ணி தான் மகளுக்கு சுகத்தை வாங்கினது போல இந்த 100க்கு அதிபதியோட வேலைக்காரனுக்கு என்ன செய்யுது, வியாதிப்பட்டிருக்கான், கொடிய வேதனைப்பட்டுக்கிறான். அப்போ அந்த மகன் பாருங்க, அதில் திமிர்வாதமாய் கிடந்து 6ஆம் வசனத்தில், ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். திமிர்வாதம் அப்படின்னா கை காலெலாம் வலி, எலும்புலாம் வலி, சதெல்லாம் வலிக்கும், அப்படி பயங்கரமான வலின்னு நினைக்கிறேன். அந்த அப்படி கொடிய வேதனைப்படுகிறான்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் அவன் வீட்டுக்கு வாரேன்னு சொல்கிறாரு, அவன் ஏற்றுக்கொள்ளலை. நீர் என் வீட்டுக்கு வர நான் பார்த்தேன் இல்லை ஆண்டவரே, நீ ஒரு வார்த்தை சொல்லுவோம் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுகமாயிரும் அப்படிங்கிறார். எவ்வளோ ஒரு விசுவாசம் பாருங்க. இன்னைக்கு கட்டுரை பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு நமக்கு யாருக்காவது விசுவாசம் இருக்குமா? ஒரு வார்த்தை நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரே. இன்னைக்கு தலையில் கை வச்சு அந்நிய பாஷை பேசி, அதுக்கு அந்நிய பாஷை கொஞ்சம் நேரம் பேசி, அதுக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லி சுகமாகு அப்படின்னு சொன்னால், ஆனால் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, உன் வேலைக்கார சுகமாகுமான்னு பாருங்க. அவன் கேட்குற வார்த்தை அதுக்கு ஏசு, நான் அவனை சொஸ்தமாக்குறேன். ஆக 100க்கு அதிபதி பிரயோஜனமாக, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரம் இல்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்படி என் வேலைக்கார சொஸ்தமாகுவான்னு சொல்கிறாரு. நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிறவர்கள் சேவகர் உண்டு. நான் ஒருவனை வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்கிறான் அப்படின்னு சொல்கிறான். ஏசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இயேசு, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே நான் சொல்லுகிறேன். இஸ்ரவேலுக்குள்ள நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கல. இந்த ஆண்டவர் அறியாமல் ஆண்டவரோட தூரமாக இருக்கிற பிள்ளைகள் விசுவாசிக்கிற விசுவாசம் இன்னைக்கு கட்டுரை பிள்ளைகளுக்கு இல்லை. அவங்க அப்படியே போகிறாங்க, ஆலயத்தில் வராங்க, முழங்கால் கூட ஜெபம் பண்ணுறாங்க, திருநாள் போட்டிருக்காங்க, வச்சுக்காங்க, பொட்டு வச்சுருக்குறாங்க. ஆனால் ஆலயத்தில் ஆண்டவரில் ஜெபம் பண்ணுறாங்க அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு அற்புதம் நடந்துருது. ஆனால் கட்டுரை பிள்ளைங்க ஓடி போட்டு விசுக்குன்னு போய் முழங்கால போட்டு வந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யலை, அந்த அற்புதம் நடக்கலை. என்னன்னா விசுவாசம் இல்லை. ஆனால் இவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்கார சுகமாயிடுவான். அப்படியே சுகமாயிட்டு அவர் எந்த நேரம் சொன்னாலும் அந்த நேரத்தில் என்ன செஞ்சு சுகமாயிட்டுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். என் அன்பு சகோதரியை பார்த்தீங்கன்னா, அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13ல், பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கிடவது என்றார். அந்த நாளிலேயே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். நீ போகலாம், அவனுக்கு சுகமாயிட்டு அப்படின்ட்டார், போயாச்சு.
அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் பாருங்க, விசுவாசம் பாருங்க. சமாதானம் இல்லாத இடத்துல சமாதானத்தை கொடுக்குறாரு, விடுதலை இல்லாத இடத்துல விடுதலையை கொடுக்குறாரு. இந்த இடத்துல என்ன பார்க்குறாரு, அவங்க அங்கே வந்து ஒரு விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாரு, ஆண்டதே ஆச்சரியப்படுறாரு. இந்த விசுவாசம் கட்டுரை பிள்ளைகள் கண்டிப்பாக என்ன செய்யணும், இருக்கணும். அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் தான் விசுவாசத்தை தான் ஆண்டது எதிர்பார்க்காரு. அந்த கானானிஸ்திரியை பார்த்தாலும் ஒரே ஒரு வார்த்தை, மீறி அவங்க மகன் கொடிய வேதனைப்படுகிறார், ஏதாவது எங்களால் தாங்க முடியல, ஆனால் உண்மைட்ட வந்தால் விடுதலை உண்டு எப்படி நாங்கள் அறிஞ்சிருக்கோம்னு சொல்லி தானே அவங்க வந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு போனாலா இல்லையா? அதே போல் கட்டுரை பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நீங்கள் விடக்கூடாது. இரவும் பார்க்கலாம் ஆண்டவர்கிட்ட போராடி என்ன செய்யணும், விசுவாசத்தோடு ஒரு சமூகத்தில் நின்று ஜெயத்தை எடுக்கணும். அதான் பெரிய ஆசீர்வாதம். தேவ பிள்ளைகளை யாராயிருந்தாலும் சரி அவர் ஒருவரை புறம்பு தள்ளவே மாட்டார். ஆனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் ஒருவரே புறம்பு தள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரசு எல்லாரும் எழுதிட்டு வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் ஏசப்பாவால் தான் இளைப்பாறுதலை கொடுக்க முடியுமே தவிர, அன்பு சகோதரியை எப்பேற்பட்ட காரியத்திலையும் ஏசப்பா உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் அவரை யாரும் என்ன செஞ்சிடாதீங்க, அசட்டை பண்ணிடாதீங்க. எங்கிட்ட ஞாயிற்றுப்பு நாள் அன்னைக்கு அவர் சொல்லுவார், அவருடைய சுகத்தை பெற்றவங்க, விடுதலை பெற்றவங்க, ஆசீர்வாதத்தை பெற்றவங்க எல்லாருமே கூடுவார். அப்போ நீ சுகத்தை பெற்று போனிய, எனக்கு அப்படி கீழ்ப்படுச்சியா, என்னை விட்டு தூரமாக போனிய, மாம்சம் விரும்பினப்படி போனியே கேட்பார் ஞாயிற்றுப்பு அன்னைக்கு. அப்போ ஒரு வார்த்தை சொல்லுவார், என்னை அசட்டை பண்ணவர்களே என்னை விட்டு அகன்று போங்கம்பார். அக்கிரம சிந்தை உள்ளவர்களே என்னை விட்டு அகன்று போங்க, என்னை அசட்டை பண்ணிட்டீங்க. அப்போ தெய்வ பிள்ளைகளாகி நம்மள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தேடி வர பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதமான விடுதலை கொடுக்கிறார். அற்புதமான விடுதலை கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் ஆண்டவர் துடைக்கிறாரு. அந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் தெய்வ பிள்ளைகளாகி நீங்கள் அவருடைய பாதத்தில் முழங்கால் போட்டுருங்க. மேலும் கர்த்தருக்கு சமாதானத்தை கொடுக்கணுமா, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளணுமா, அவர் நீங்கள் அங்கங்கே போயிட்டு வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கோங்க. இல்லைன்னா வேதம் கூறுகிறது, ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட ஜனம் உண்மையே நம்பி இருக்கிற அப்படின்னால் அவனுக்கு பூரண சமாதானத்தில் காத்துக்கொள்வீங்க சொன்னாரு. அவர் உறுதியாக பற்றிக்கொள்ளணும். விடுதலை பெற்றுட்டு போகிறது பிரயோஜனம் இல்லை. திருப்பி பிசாசு முடியல வந்து நிற்கக்கூடாது. அவர் விடுதலை கொடுக்குற தெய்வன் இயேசுன்னு தெரிஞ்ச பிறகு அவர் சமூகத்தை பிடிச்சிக்கோங்க. மேல்மேலும் ஜோமனி தேவ ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நம்மளை மீட்டெடுத்து தான் இயேசப்பா வந்திருக்காங்க. என் அன்பு சகோதரி தேவனாய்க்கு அந்த கானானிய ஸ்திரியோட பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்தார். 100க்கு அதிபதியோட வேலைக்காரனுக்கு அந்த சுகத்தை கொடுத்தார். அவன் துமுறுவாதத்தில் கொடிய வேதனைப்பட்டு இருந்தான். அந்த மகள் பிசாசு விடியில் கொடிய வேதனைப்பட்டு இருந்தான். இப்படிப்பட்ட வேதனைகளை நீக்கிறதுக்கு ஏசப்பட்ட தான் அந்த அதிகாரம் இருக்குது. ஏசு வானத்தையும் பூமியும் படைச்ச சர்வ வல்லமுள்ள தேவன். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் ஏசப்பா கையில் இருக்குது. நீங்கள் போய் முழங்கல் போட்டு நீங்கள் விடுதலை வர வரைக்கும் நான் விட மாட்டேன்னு சொல்லுங்கள். என்ன டைம் போய் இருக்கு. அடுத்த என்ன போட்டோன்னா, யாக்கோப்பு வந்து பயங்கரமான பிரச்சனையில் இருக்கிறார். யாக்கோப்பு வந்து சில காரியத்தை அவங்க அண்ணனை ஏமாத்திட்டார். அதனால் அவன் வேறு தேசத்துலேருந்து வாரான். யாக்கோப்பு வாரான்னு தெரிஞ்ச உடனே அன்னைக்காரன் 400 பேர்த்த கூட்டிகிட்டு வாரான். அவன் யாக்கோப்புன்னு தம்பி, அவனை கொல்லணும்னு சொல்லி வாரான். இவன் மனைவி பிள்ளைகளோடு வாரான். ஆடு மாடு எல்லாம் இரு பரிவாரங்கள் நிறைய அப்படி அவனுக்கு சேர்த்துக்கிட்ட எல்லா ஆஸ்தியிலையும் கொண்டு வந்துட்டு இருக்கான். அந்த சந்தோஷமாக அவன் ஊரை பார்த்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே எதிராக சகோதரன் வாரான் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அப்படியே எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டான். அமைதியாக வச்சுட்டு தேவ சமுத்திரம் போய் முழங்கால் போட்டான். கத்துவைப்பில் முழங்கால் போட்டான். முழங்கால் போட்டுட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி விடிஞ்சிட்டு நான் போகிறேன், என்னை விடு அப்படிங்கிறார். நீர் நீ ஆசீர்வதித்தால் வழியே நம்ம போக விட்டவே மாட்டேன் அப்படின்றாரு யாக்கோபு. இவங்களுக்கு அவங்களும் ரொம்ப போராட்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் ஆசீர்வதிச்ச பிறதான் யாக்கோபு விட்டான். ஒரு அவன் சகோதரன் வந்து ஒன்றுமே சொல்லி வந்தவன் கட்டி பிடிச்சி சகோதரன் நினச்சிங்க அழுதான். பிரிஞ்சிருந்தோன்னு சொல்லி நினச்சி ரொம்ப அழுதான். இந்த ஜெபந்தான் மாற்றினது. எப்பேற்பட்ட எதிராளியையும் கத்தர் மாற்றிடுவார். அவன் நிறைய சொத்துக்களை தான் ஏமாற்றி வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் வாரான்னு தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சுட்டான், அவனை எப்படியே கொண்டு தீர்த்துருவோம் என்னை ஒரு கோமாளி மாதிரி நினச்சிட்டான். என்கிட்ட இருக்க சேஷ்டபுத்திர பாக்கியத்தெல்லாம் என்ன செஞ்சுட்டான், எழுதி வாங்கிட்டான்.
அப்பாக்கிட்டே ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுட்டான், வாங்கிட்டான், ஏமாத்தி. நான் தான் ஏசான்னு சொல்லி வாங்கிட்டான். அதனால அவனை என்ன செய்யணும், கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி வந்தான். ஆனால் அந்த ஜெபமானதை அவனை மாற்றி சகோதரன் அன்பு செலுத்துற மாதிரி அதை மாற்றிட்டார். ரெண்டு பேரும் கெட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஜெபந்தான். அப்போ தேவ சமூகத்தில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய விடுதலை உண்டு. அந்த விடுதலைக்கு நீங்கள் இப்போ ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க. ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு நல்ல ஒரு விடுதலை தாங்கப்பா, என்னை அந்த காரியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தாங்கப்பா கேளுங்க. கொடிய பிசாசி பிடியில் கிடக்கிற மகளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். கொடிய திமிர்வாதத்தினால கொடிய வேதனைப்பட்டவனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். யாக்கோபு சகோதரனுக்கு பயந்து செப்பத்தில் உட்கார்ந்தாரு. ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணார். விடுபட்ட பாக்கியத்தையும் கிருபையும் கத்த தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. கண்களை முடிச்சு ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ஏசப்பா, சமாதானத்தை தேவன் நீரப்பா, விடுதலை கொடுக்கிற தேவன் நீரப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரப்பா. எப்பேற்பட்ட மனிதர்களையும் ஆண்டவரே கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணி சமாதானத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீயா. உண்மை தேடி வந்த பிள்ளைகள் ஒருவரை வெட்கப்பட்டு போனது இல்லை ராஜா. எல்லா பிள்ளைகளையும் விடுதலை பண்ணி ஆசீர்வதிக்கிற தேவனே, உடைய பாதத்தை எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாகிறோம். கர்த்தரின் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பஸ் நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சென்ற சகல உபகாரமே மறவதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.